இதுதான் நடந்த உண்மை. எல்லாருமா சேர்ந்து என் பையனை சந்தேகப்பட்டுட்டீங்க. ஆனா என் புருஷன் தான் 2ஆம் தரமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட வாழ்ந்திருக்காரு. அவங்களுக்கு பிறந்த பொண்ணுதான் சிவரஞ்சனி. அந்த சிவரஞ்சனி தான் ரகுராமோட இன்னொரு தங்கச்சி. அந்த தங்கச்சியை எந்த குறையும் இல்லாம பத்திரமா பாத்துக்கணும்னு தான் ரகுராம் கிட்ட என் புருஷன் சத்தியம் வாங்கியிருக்காரு. ரகுராம் அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி அவ விருப்பப்படியா கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரகுராம் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டான். அந்த மகராசி ஒரு ஆண் குழந்தைய பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. அந்த குழந்தைதான் ஜீவா. என் பிள்ளை அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஆசிரமத்துல விட்டு வளர்த்தான். அந்த ஆசிரமத்துல தன்னோட தங்கச்சி மகன் இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான். அடிக்கடி அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த பையனை பார்த்தா எங்க அது மூலமா ரகுராமுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற உறவு எங்க வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருமோ, அதனால அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடுமோங்கிற பயத்துலதான் அந்த ஆசிரமத்துக்கு இவன் சரியா போகாம இருந்திருக்கான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பையன் 5 வயசுல ஆசிரமத்துல இருந்து காணாம போயிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனை நினைச்சு தினம் தினம் ரகுராம் மனசுக்குள்ளேயே புழுங்கி அழுதுகிட்டு இருந்தான். இதுல ரகுராமோட தப்பு எதுவுமே கிடையாது. அந்த சிவரஞ்சனிக்கு ஒரு வாரிசு இருந்தது உண்மைதான். அவன் பேரு ஜீவாதான். ஆனா அந்த ஜீவா இந்த பையன் கிடையாது. ஜீவான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற இவன் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன்.